மகா பெரியவா திருவடிகளே சரணம். காஞ்சி மகா பெரியவா ஒரு சமயம் கடுமையான காய்ச்சல் கபம் இருந்தது. வெண்குடி டாக்டர் என்பவர்தான் பெரியவாளை சோதித்து மருந்து கொடுப்பார். இந்த தடவை அவர் கொடுத்த மருந்துகளை ஏனோ சாப்பிடவில்லை. காய்ச்சலும் குறையவில்லை. ஒரு பக்தை தினமும் தரிசனத்துக்கு வருவார். பெரியவாளுக்கு காய்ச்சல் என்பதை அறிந்து குங்குமப்பூ சந்தனத்துடன் சேர்ந்து கொஞ்சம் சூடு பண்ணி கொண்டு வந்தார். பெரியவாளிடம் கொடுத்து, சுவாமி கொஞ்சம் பற்று போட்டு கொள்ளுங்கள் என்றார். அதை ஒரு தொன்னையில் வாங்கி கொண்ட பெரியவா ஓர் ஓரமாக வைத்துவிட்டார். பற்று போட்டு கொள்ளவில்லை. அந்த அம்மையார் பெரியவா பற்று போடுவார் என்று காத்து நின்றார். இதனிடையே வெளியே மேல சத்தம் கேட்டது. தனக்கு மருந்து தந்த பக்தையை நோக்கி, வாசல்ல காமாட்சி வந்திருக்கா, போய் தரிசனம் பண்ணிட்டு வாயேன் என்றார். அந்த அம்மையாரும் வெளியே போய்விட்டார். அவர் வெளியே செல்லவும் ஒரு விவசாய குடும்பம் பெண்மணி சுவாமியை தரிசிக்க உள்ளே வந்தார். பரம ஏழையான அந்த பெண்ணின் இடுப்பில் அவளது குழந்தை 6 மாதம்தான் இருக்கும். அதற்கு ஜலதோஷம், மூச்சுவிட திணறிக் கொண்டிருந்தது. அந்த பெண் பெரியவாளிடம், சுவாமி குழந்தைக்கு ஜலுப்பு, மருந்து வாங்க வழி இல்லை சாமி, காசு கொடுக்கணும் என்று கண்களில் நீர் மல்க கேட்டார். பெரியவர் அவசரமாக முன்பு வந்த பக்தை கொடுத்த குங்குமப்பூ தொன்னையை எடுத்து அவரிடம் கொடுத்தார். இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போ, குழந்தைக்கு 2-3 தடவை பற்று போடு என்றார். அத்துடன் ரோட்டிலே போகும்போது தூசி விழுந்துவிடும், மறைச்சி எடுத்துட்டு போ என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அவள் சென்றதும் தன் அருகில் இருந்த குங்குமத்தை எடுத்தார். அதை சிறிது தண்ணீரை விட்டு பசை மாதிரி ஆக்கி நெற்றியில் பட்டு போட்டு கொண்டாற்போல் இட்டுக்கொண்டார். இதன் பிறகு காமாட்சியை தரிசிக்க சென்ற குங்குமப்பூ அம்மையார் திரும்பினார். பெரியவர் நெற்றியில் பற்று போட்டிருப்பதைக் கண்டு, தான் கொடுத்த மருந்தைதான் இட்டிருக்கிறார் என்று சந்தோஷப்பட்டார். மறுநாள் வழக்கம் போல் அந்த அம்மையார் வந்தார். உன் குங்குமப்பூவால் கபம் குறைந்தது என்றார். அம்மையாருக்கு உடம்பெல்லாம் புல்லரித்தது. பெரியவர் இங்கே வார்த்தையை கவனமாக கையாண்டார். உன் குங்குமப்பூவால் என் கபம் குறைந்தது என்று சொல்லவில்லை. அந்த ஏழை குழந்தைக்கு கபம் குறைந்திருக்கும் இல்லையா, அதை தான் அப்படி குறிப்பிட்டார். ஆக அவர் வைத்த குங்குமம் 2 நெஞ்சங்களில் மகிழ்ச்சியை சங்கமிக்க செய்துவிட்டது. இதுதான் மகா பெரியவா கருணை கடாட்சம். தாத்தா, எனக்கு சங்கர நாராயண் ஏன் இவ்வளோ நீளமா பேர் வச்சே? எல்லோருக்கும் ஸ்டைலா 2 எழுத்துல சின்னதா பேர் இருக்கே. ஒரு நாள் தாத்தாவிடம் கேட்டாள் பேத்தி. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதும்மா, உனக்கு பேர் வச்சதே பெரியவா அனுகிரகத்தில்தான். கதையை சொல்ல ஆரம்பித்தார் தாத்தா. நெமிலி ஆடிட்டர் வெங்கட்ராம ஐயர் 1970 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஸ்ரீமடத்தில் அன்பர்களுடன் பெரியவாளை தரிசிக்க சென்றார் தாத்தா. பெரியவாளின் அன்பர்கள் ஒவ்வொருக்கும் வரிசையா வந்து பெரியவாளிடம் அனுகிரகம் பிரசாதம் பெற்று கொண்டனர். தாத்தாவுக்கு மட்டும் பிரசாதம் தரவில்லை. நாராயணா நாராயணா என்று மட்டும் சொல்லி தலையை சற்று அசைத்து கிளம்ப உத்தரவாயிற்று. சற்று தள்ளி சிரத்தின் மேல் கரம் குவித்தபடி இருந்த தாத்தா பெரியவாளை சாஷ்டாங்கமா நமஸ்கரித்து திரும்பினார். இவருக்கு மட்டும் ஏன் பெரியவா பிரசாதம் தரலை என்று கூட வந்தவர்களுக்கு குழப்பம். பெரியவாள் என்ன பண்ணினாலும் அதில் ஒரு காரணம் இருக்கு. ஆனால் அதை கேட்குற உரிமை சிஷியர்களுக்கு கூட கிடையாது என்று அவர்கள் வாயை அடைத்து
விட்டார் தாத்தா. ஊருக்கு திரும்பி மோட்டார் வண்டியில் கூட வந்தவர்கள் அவர்கள் வீட்டு அருகே இறங்கி விட்டுட்டு ஆத்துக்கு வந்து சேர்ந்தார். ஆத்து வாசல்லே தாத்தாவுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருந்தது. பெரியவாளை தரிசித்த தினம் ஜனவரி 1ஆம் தேதியாயிற்று. தாத்தாவுக்கு அங்கே திருவாரூர் பேத்தி பிறந்திருக்கிறாள். பெரியவா சன்னதியில் தாத்தா இருந்த நேரத்தில் பேத்தி பிறந்தது. தீட்டு வந்துவிட்டதால் தன்னை கிட்டத்தில் வர சொல்லி பிரசாதம் தராமல் பெரியவா நாராயணா நாராயணா என்றபடி தலையை அசைத்து குறிப்பால் அனுகிரகம் பண்ணினது தாத்தாவுக்கு புரிந்தது. அன்னைக்கு பெரியவா நாராயணா நாராயணான்னு அனுகிரகம் பண்ணி, நீ பிறந்ததுனாலதான் உனக்கு சங்கர நாராயணி பேருன்னு மத்தவா பேர் மாதிரி இது சாதாரண பேரில்லை என்று கதையை முடித்தார் தாத்தா. காஞ்சி பெரியவர் அடிக்கடி பட்டினி கிடப்பார். உணவின் ருசி எப்படி இருந்தாலும் பொருட்படுத்தாமல் சாப்பிடுவார். ஆனால் மடத்தில் சமையல்காரரோ பெரியவாளின் பசி ருசி குறித்து மிகுந்த அக்கறை கொள்வார்கள். ஒரு நாள் கீரை மசியல் பரிமாற உடனே சாப்பிட்டார் பெரியவா. சமையல்காரர் மேலும் கொஞ்சம் பரிமாற மீதம் வைக்கக்கூடாது என்பதால் சாப்பிட்டார். சரிதான், கீரை மசியல் பெரியவாளுக்கு மிக பிடித்திருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தார் சமையல்காரர். அன்று முதல் 4-5 நாள் தினமும் கீரை உணவில் இடம் பிடித்தது. ருசிக்காக அல்லாமல் பசிக்காக மட்டும் சாப்பிடும் பெரியவர் சாப்பிடும்போது என்ன 4-5 நாளா தொடர்ந்து கீரை மசியல் என்று கேட்டார். சமையல்காரர் தயங்கியபடி, பெரியவா, மசியலை விரும்பி சாப்பிட்டதா பார்த்தேன், அதனால தான் தொடர்ந்து கீரை சமைத்தேன் என்றார். ஓஹோ என்ற பெரியவா வேறு எதுவும் சொல்லவில்லை. ஒரு நாள் மதியம் சாப்பிட அழைக்க வந்தபோது பெரியவாளை காணவில்லை. எங்கே என தேடிய போது ஆச்சரியம் காத்திருந்தது. மாட்டு கொட்டகையில் சாணத்தின் அருகில் குழந்தை போல உட்கார்ந்திருந்தார். சாணியை சிறு சிறு உருண்டையாக்கி வாயில் இட்டு கொண்டிருந்தார். சுவாமி, என்ன காரியம் செய்கிறீர்கள் என்றார் சமையல்காரர். பெரியவா சிரித்தபடி, உன் மீது தப்பில்லை. நாக்கு எனக்கு கட்டுப்படாமல் கீரை சாப்பிட ஆசைப்பட்டுள்ளது. அதை உணர்ந்த நீயும் 4-5 நாளா கீரை சமைத்தாய். சந்நியாசி என்பவன் முதலில் நாக்கு ருசியை வெல்ல வேண்டாமா? அதுதான் இப்போ சாணியை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஏய் நாக்கே, உனக்கு கீரையும் சாணியும் ஒன்றுதான், எல்லாம் கடவுள் படைப்புதான் என நாக்கிற்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன். பெரியவா வைராக்கியம் கண்ட சமையல்காரர் பிரமிப்பில் ஆழ்ந்தார். மகா பெரியவா திருவடிகளே சரணம்.